ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திக் கண் முன்னாடியே பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிக்கும் மருதுக்கும் வந்து மோதிரம் மாற்றுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்துக்கிட்டு ஒரு சூழ்ச்சி பண்ணுறாங்க. அந்த சூழ்ச்சியில் பார்த்தோம்னா கார்த்தியும் ரேவதியும் அவங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றுற மாதிரிக்கு அந்த சூழ்ச்சியை வந்து அவங்க ஏற்படுத்திடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சாமுண்டீஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சாமுண்டீஸ்வரிகிட்ட வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இப்போ எப்படி நாங்கள் ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டோமோ அதே போல் தான் நான் தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறேன், அதுவும் உங்கள் கண் முன்னாடியே, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் கண் முன்னாடியே, அதாவது ரேவதி கையில் நீ மோதிரம் போட்டு விட்டுருப்ப, அதேமாரிக்கு ரேவதி வந்து மருது நினச்சிட்டு உன் கையில் போய் மோதிரத்தை போட்டு விட்டுட்டாள் அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதிக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா ரேவதி வந்து மருது கையில் தான் வந்து மோதிரம் போட்டதாக அவங்க நினச்சிக்கிட்டு தாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை இங்கே என்னதான் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது எல்லாம் இந்த வீட்டில் பெரிய மாப்பிள்ளை நீ இருக்கிறாரு, இவர் பண்ணின வேலை தான், இவர் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பண்ணுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவன் கண் முன்னாடியே ரேவதியும் மருதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிரம் மாற்றிப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் அவனை அசிங்கப்படுத்துறதுக்காகவே இங்கே வரவழைச்சேன். ஆனால் அவன் வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டு போயிட்டானே, ஆனால் நான் அவனுக்கு சரியான ஒரு பாடத்தை கற்பிச்ச தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து மயில் வாகனம் கார்த்தி ராஜராஜன் தான் காட்டுறாங்க. அப்போ உடனே வந்து மயில் வாகனம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சகல சூப்பரான ஒரு ஐடியா பண்ணி நீங்க ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திர மாதிரிக்கு ஒரு ஏற்பாடு நீ பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லவும் மாதிரிக்கு தான் ரேவதியோட கல்யாணத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அதிகாரியை தான் காட்டுறாங்க. அதிகாரி வந்து அவங்க கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த ரெட்டு அன்னைக்கு நம்ம கையில இருந்து தப்பிச்சுட்டான், ஆனா இன்னொரு தடவை அவன் மாட்டாமே போயிடுவான், அவனை வந்து கூடிய சீக்கிரத்துல நாங்கள் கண்டுபிடிச்சி தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் அன்னைக்கு முகத்தில் ஒரு மாஸ்க் போட்டிருந்தாம்ல, அந்த மாஸ்க் நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, அதை தாங்க கார்த்தி அப்படிங்கும் போது உடனே கார்த்தி சரின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் எடுத்து அவங்க அதிகாரி கையில் கொடுக்குறாங்க. இந்த மாஸ்க்கை வச்சு தான் அவனை கண்டுபிடிக்கவே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அவனை கண்டுபிடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சு தீரணும், ஏன்னா என்னுடைய ரேவதி இன்னைக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில இருக்கிறான்னா அதுக்கு அவன் தானே காரணம், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு தீரணும் அப்படிங்கும்போது அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரமே அவன் எங்ககிட்ட சிக்க தான் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி வந்து அப்போ மருது கையில் ஏதோ ஒரு அடையாளத்தை இருக்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க. அந்த அடையாளத்தை வந்து அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நம்மளும் வந்து எப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி அந்த ரெட்டை நம்ம கண்டுபிடிச்சே திறன்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து ரேவதி ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வரும்போது அப்போ வந்து கார்த்திட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, சார் நேற்றுக்கு என்னுடைய நிச்சயத்தை நீங்கள் வந்திருக்கிறீங்க, உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் வந்து அதனால் என்ன ரேவதி உங்கள் அம்மா வந்து என்னை நேரடியாகவே இங்கே வந்து கூப்பிட்டுருக்குறாங்க, அப்படி இருக்கும்போது நான் வராமல் இருக்க முடியுமா அப்படின்னு கார்த்தி சொல்லவும் அப்போ ரேவதி வந்து கார்த்திக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி போனதுமே அப்போ கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, நான் வராமல் எப்படி இருக்க முடியும், ஏன்னா நிச்சயார்த்தம் நடந்தது நம்ம ரெண்டு பேருக்கு தானே, அன்னைக்கு கல்யாணம் வந்து ஏதேதோ சொல்லி அதாவது சாமுண்டீஸ்வரியத்தை தான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்போ அந்த கல்யாணத்தில் எனக்கும் இஷ்டம் இல்லாமல் இருந்தது, உனக்கும் இஷ்டம் இல்லாமல் இருந்தது, அவங்களுடைய விருப்பத்தினால தான் நம்ம கல்யாணமே நடந்தது, ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நீ என்னுடைய மனைவி, அப்படி இருக்கும்போது இது கூட நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து நிச்சயார்த்தம் பந்தக்கால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, திரும்பவும் உன் கழுத்தில் அந்த தாலி கட்ட போகிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நினைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சூரியகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை இந்த கல்யாணத்தில் அவங்க கார்த்தியால் ஏதாவது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரதான் போகுது, ஆனால் அதுக்கு இந்த வீட்டில் உள்ளவங்களே உடந்தையாக இருப்பாங்க, அதை நினச்சதான் எனக்கு ரொம்பவே கூடுதலாக கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமாம் சூரியகலா எனக்கும் வந்து அதை தான் நினச்சிட்டு இருக்கிறேன், இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த கார்த்திக்கு சப்போர்ட்டாக தான் இருந்துட்டு இருக்கிறாங்க, அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க, ஆனால் நிச்சயார்த்தமும் பந்தக்காலம் நடந்த மாதிரி இந்த கல்யாணத்துல அப்படி எதுவுமே நடக்காது, கண்டிப்பா வந்து நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும், அதனால நீ கவலைப்படாத, உங்க அண்ணனுக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தோம்னா ரேவதியை கூப்பிடுறதுக்காக மருது வந்து ஆபீஸ்க்கு வரும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து அவங்க பார்க்கும்போது அப்போ உடனே மருது வந்து ஏற்கனவே கார்த்திக்கு அவங்களுக்கு தகராறு ஏற்பட்டிருக்கனால அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ரேவதி வராங்க. வரும்போது பார்த்தோம்னா அப்போ ரேவதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி மருதுகிட்ட கேட்கும்போது அப்போ மருது சொல்றாங்க, இந்த பக்கமாக நான் வந்தேன், அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ரேவதி, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வந்து ஆட்டோ ஏற்பாடு பண்ணி வந்துடுது அப்படிங்கும்போது என்ன ரேவதி இப்படி பேசிகிட்டு இருக்கிற, என்னதான் சரிதான் நம்ம ரெண்டு பேருக்கு தான் நிச்சயார்த்தம் நடந்து முடிஞ்சு போச்சுதுல, அப்புறமா இதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, வா நம்ம ரெண்டு பேரும் பைக்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லவும் இப்படி வற்புறுத்தி கூப்பிடுறதுனால ரேவதியும் வந்து அவங்க இஷ்டம் இல்லாமல் மருது கூட போகிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அப்போ மருது பைக்கில் ஏறும்போது
அப்போ வந்து ரேவதியும் வந்து ஏறி உட்காந்துட்டு போகிறாங்க. இதை வந்து கார்த்தி பார்த்துட்டு இருக்கவும் அப்போ அவங்க பைக்கில் போகக்கூடிய நேரத்தில் கார்த்தி பார்த்தோம்னா அவங்க மருது கையில் இருக்கிற அந்த அடையாளத்தை அவங்க பார்த்துருந்தாங்க. அப்போ வந்து அவங்களும் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடவும் உடனே வந்து அவங்க கார்த்தி நினைக்கிறாங்க, இந்த அடையாளத்தை தானே நம்ம அன்னைக்கு வந்து அந்த ரெட் கையில் நம்ம பார்த்தோம், நம்ம சரியாக தான் பார்த்தோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த அடையாளம் எப்படி இவங்க கையில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக்கு ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ரெட்டு கையில் உள்ள அடையாளம் தானா, ஏன்னா டக்குன்னு வந்து அவங்க வந்து பைக்கில் எடுத்துகிட்டு போனதுனால நம்ம சரியாக வர பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு குழப்பத்தோடய இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாங்க பார்த்தோம்னா வந்து கல்யாணம்லாம் வந்து ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அன்னைக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில் பார்க்கும்போது சாமுண்டீஸ்வரி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பாரு இன்னைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி நினச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு உன்னை நான் உயிரிட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் கார்த்தியும் அப்படியாத்த சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க மணமேடைக்கு அவங்க ரேவதி அழைச்சிட்டு வராங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா ரேவதி வந்து நினைக்கிறாங்க, நம்மளுக்கு ஏன் அந்த கல்யாணத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை, சொல்ல போனாக்கி கார்த்தியை கல்யாணம் பண்ணி தான் பண்ணிக்க போகிறோம், ஆனால் நம்மளுக்கு மனசுக்குள்ளுக்கு எந்த வித ஈர்ப்புமே அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு வரலையே, உண்மையிலே இந்த கல்யாணம் நடக்கிறது நல்லதுக்கா கெட்டதுக்கா, எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த கல்யாணத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நினைக்கிறாங்க. அப்போ மணமேடைக்கு பார்த்தோம்னா சூரியக்கலை அழைச்சிட்டு வருவோம். அடுத்ததாக பார்த்தோம்னா மருதுவை ரெடி பண்ணி மருதுவையும் அழைச்சிட்டு வராங்க. இப்படி ரெண்டு பேரும் மணமேடையில் உட்காரதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா வந்து அவங்க மருது வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகக்கூடிய நேரத்தில் அதிகாரிகள்லாம் வராங்க. உடனே அதிகாரிகள் வந்ததுமே சாமுண்டீஸ்வரி வந்து என்ன நீங்களாம் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அந்த உட்கார்ந்துருக்கிறானே அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே மாப்பிள்ளையா நீங்கள் உட்கார வச்சிருக்கிறீங்களே அவன் யார் தெரியுமா, அவன் எவ்வளோ பெரிய மோசமானவன் தெரியுமா அப்படிங்கவும் இதை கெட்டதுமே வந்து சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் என் வீட்டு மாப்பிள்ளையாக போகிறார் அப்படிங்கும்போது என்னது மாப்பிள்ளையாக போகிறாரா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வராமல் இருந்திருந்தோம்னா உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருந்தோம்னா எவ்வளோ பெரிய அயோக்கியனே நீங்கள் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக அழைச்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இவனால் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி சூரியகலாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே மருது வந்து பார்த்தோம்னா தப்பிக்கிறதுக்காக இருக்கவும் அப்படி தப்பிக்கிறதுக்காக போகிறத பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு மருது மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. இவன் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்காக இவன் தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தான் தெரியுது மருது வந்து எவ்வளோ பெரிய மோசமானவன்னு. இது எல்லாமே கார்த்தி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மருது கையில் இருந்த அந்த அடையாளத்தை வச்சு கார்த்தி மயில் வாகனமும் சேர்ந்து அவங்கள கையங்குளமாக கண்டுபிடிச்சி அவங்க அதிகாரிகிட்டேருந்து ஒப்படைக்கவும் அப்போ உடனே கார்த்தி வந்து வராங்க. அப்போ அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றினது இந்த கார்த்தி தான், இவர் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இவன் எவ்வளோ பெரிய மோசமான தெரியுமா, இவனை வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமோ நாங்கள் அலைஞ்சோம், ஆனால் கடைசியில் கார்த்தி தான் வந்து இவனை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தியை அதிகாரி வந்து பாராட்டிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற மருது வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அப்போ உடனே வந்து மயில் வாகனம் வந்து அவங்க ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ரேவதி உன் வாழ்க்கையை காப்பாற்றினது உன்னுடைய எம்டி கார்த்தி தாமா அப்படிங்கிறாங்க, அவர் மட்டும் இல்லைன்னா உன் வாழ்க்கை நாசமாக இருக்கும், இவரை போற ஒரு நல்லவரை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்போ ராஜராஜன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சாமுண்டீஸ்வரி கார்த்தி எவ்வளோ நல்லவராக இருக்காரு, பேசாம நம்ம இவருக்கே நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு ரேவதி கண் முன்னாடி இவங்களாம் இந்த மாதிரிக்கு ஒரு நாடகத்தை போட்டு சொல்லவும் அப்போ ரேவதி மனசுக்குள்ளே வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னதுமே அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது. உடனே ரேவதி வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா உண்மையிலே சொல்லப்போனால் என் எம்டி வந்து இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, உண்மையிலேயே வந்து அந்த கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எந்த வித விருப்பமும் இல்லைம்மா, ஆனால் என்னன்னு தெரியல எனக்கு கார்த்தி இவரை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அவங்க பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி நீ ஒரு திட்டத்தை போட்டில அந்த திட்டத்தை வச்சே பாரு, என் பொண்ணுக்கும் என் மாப்பிள்ளை கார்த்திகை நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் மயில் வாகனம் ரோகிணி இவங்கெல்லாம் போட்டு திட்டத்தை போட்டுதாங்க. அந்த திட்டத்தில் பார்த்தோம்னா கார்த்திக்கு ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரிக்கு ஒரு நாடகத்தை போடவும் இந்த நாடகத்தில் சாமுண்டீஸ்வரி வசமாக மாட்டிக்கிட்டுதாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதிக்கும் கார்த்திக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரேவதியும் வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுனால சாமுண்டீஸ்வரிக்கு எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. இங்கே பார்த்தோம்னா சூரியகலாவும் வந்து அப்படியே மண்டபத்தை விட்டு போகிறாங்க. ஏன்னா மருதுவோட இந்த நிலைமைக்கு நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூரியகலாவும் வந்து என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அண்ணன் இவ்வளோ மோசமானவன் இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சொல்லிட்டு சூரியகலாவும் கிளம்பி போயிருந்தாங்க. இதனால சாமுண்டீஸ்வரி பார்த்தோம்னா அவங்க போட்ட திட்டத்தில் எல்லாத்துலேயும் வந்து அவங்க தோத்து போகிறாங்க. அப்போ கார்த்திகிட்ட அவங்க சொல்கிறாங்க, நீ ஆனால் வந்து அதாவது ஏன் என்ன வச்சு நீ இந்த மாதிரிக்கு இந்த கல்யாணத்தை நடத்த சொல்றதுக்கு ஆமான்னு சொல்ல வச்சுட்டேலா, இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிற மாதிரிக்கு என்னை வந்து செஞ்சுட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ரேவதிக்கு கார்த்திக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது. அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க,
அத்தை கையால், அதாவது சாமுண்டீஸ்வரி கையால் தான் வந்து இந்த தாலி எடுத்து கொடுக்கணும், அப்போ தான் நான் ரேவதி கழுத்தில் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்.